கண்டி கடுகொன்னாவை பகுதியில் நேற்று ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக 6 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதே நேரத்தில் 4 பேர் வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வர்றாங்க. இதுதான் இந்த மண் சரிவு ஏற்பட்ட இடம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய கல் வந்து பிரிந்து பிரிந்து இயற்கையாகவே உருவான ஒரு கல்லாக இருக்குது. அதனால் இந்த கல் வந்து உறுதியற்ற ஒரு நிலையில் இருந்திருக்கு. இந்த கல்லுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரங்கள் இருந்திருக்கு. இந்த மரங்களில் இருக்கக்கூடிய வேர் அந்த இடைப்பட்ட பகுதி ஊடாக ஊடுருவி இருந்தனால இது வந்து மேலும் வலுவிழந்திருந்தனால இந்த மண் சரிவு ஏற்பட்டதாகத்தான் அதிகாரிகள் கூறுறாங்க. இந்த கல் அங்கிருந்து பிறண்டு அங்கே இருந்த ஒரு உணவகத்துக்கு மேலே நேற்று விழுந்ததை அடுத்து அந்த உணவகம் முற்று முழுதாக மண்ணுக்குள்ள புதை கொண்டது. இதில் 6 பேர் உயிரிழந்திருந்தாங்க. இன்றைய தினம் அந்த இடத்துல போய் பார்த்தோம்னு சொன்னால் அந்த இடத்துல மீட்பு பணிகள் அதாவது நிறைவு பெற்ற பின்னர் அந்த இடத்துல சுத்திகரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. இன்றைய தினம் நாங்கள் போகிற நேரம் மழையுடன் கூடிய வானிலை நிலவலை, ஆனால் பின்னரான காலத்தில் மழையுடன் கூடிய வானிலை நிலவுது. இப்பையும் அந்த இடத்துல மழையுடன் வானிலை நிலவி வருது. அதனை அடுத்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண் அகற்றப்பட்டு சுத்திகரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை எங்களால் காணக்கூடியதாக இருந்தது. அதே நேரத்தில் இந்த இடையில அங்கங்கே உள்ளாலிருந்து நீர் ஊடுருவி வெளியில் வரக்கூடிய காட்சிகளையும் எங்களால் காணக்கூடியதாக இருந்தது. மேலே இருந்து நீர் வழிந்து வருகின்றது. இது ஒரு அபாயகரமான நிலைமைன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்த சுரங்க பணியகத்தின் அதிகாரிகள் கூறியிருந்தாங்க. மழையுடனான வானிலை நிலவரனால மேலும் இந்த மண் கீழே வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் பெரும்பாலும் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தோம்னு சொன்னால் நேற்றைய தினம் இந்த இடத்துல புதையுண்டவர்களின் முக்கிய பொருட்கள் இந்த இடத்துல மீட்கப்பட்டுச்சு. அதில் இருக்கக்கூடிய முக்கிய பொருள் என்னன்னு கேட்டால் இந்த பை தான். இந்த பைக்குள்ள லட்சக்கணக்கான பணம் இருந்ததாக அந்த இடத்துல இருந்து அதிகாரிகள் எங்களிடம் கூறியிருந்தாங்க. இதுக்குள்ள லட்சக்கணக்கான பணம் இருந்தது. அது உறவினர்களிடம் அந்த இடத்துல வச்சு ஒப்படைக்கப்பட்டுச்சு. இதுதான் இன்றைய தினத்தில் கிடைச்ச ஒரு விஷயம். அதே நேரத்தில் அந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஒரு மண் சரிவு ஏற்பட்டும் அந்த இடத்துல இந்த பிள்ளையார் சிலை பாதுகாப்பாக உடையாமல் மீட்கப்பட்டிருந்தது. இந்த இடத்துல இந்த உணவகத்துக்குள்ளே இருந்து இந்த பிள்ளையார் சிலை மீட்கப்பட்டு இதை பாதுகாப்பாக அந்த இடத்துல மீட்பு பணியாளர்கள் வைத்ததை எங்களால் காணக்கூடியதாக இருந்தது. அதே நேரத்தில் சுத்திகரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்ததையும் எங்களால் காணக்கூடியதாக இருக்குது. தொடர்ச்சியாக இந்த இடம் அபாயகரமான ஒரு இடம்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. மேலே இருக்கக்கூடிய இந்த மரம் மீண்டும் கீழே வரக்கூடிய சூழ்நிலை காணப்பட்டால் இந்த கல் மீண்டும் சரியலாம். அவதானத்துடன் இருப்போம்.